ஓகே நண்பா, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஏன் லாஸ் ஆகிறோம், இதிலிருந்து நம்மளை எப்படி சேவ் பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, லாஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டைம், மணி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது தான். கவலைப்படாதீங்க, இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைனா புரியாது. ஓகேவா? சரி, ஓகே நண்பா. ஒரு ட்ரேடருக்கு இம்பார்ட்டண்டான 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது டைமும் அண்டு மணியும் மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட டைமையும் உங்களோட மணியையும் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு அந்த இடத்துல தீர்மானிக்கப்படும். உங்களோட டைமையும் உங்களோட மணியும் நீங்கள் எப்படி பயன்படுத்துகின்றதை பொறுத்து தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரே டைமில் ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்தாலும் அது நோக்கத்தின் அடிப்படையில் வேறுபடும். இவர் வேறு வருஷத்துக்கோசம் இன்வெஸ்ட் பண்ணுவார், இவர் வேறு ஒருத்தருக்கோசம் ட்ரேட் பண்ணுவார். 2 பேரும் சரி சமமாக நான் இதுக்கோசம் தான் பண்ண மாட்டாங்க. இவங்களோட நோக்கம் அந்த இடத்துல வேறுபடும். இப்போது நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்க, நான் புது ட்ரேடராக உள்ளே வரீங்கன்னீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டெய்லியும் நீங்கள் மார்க்கெட்டை 1 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கோசரம் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த மார்க்கெட்டோட விலை எப்படிலாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் 3வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்படி ட்ரேடராக இதில் ஆர்வத்தை எடுத்துன்னு வரலாம், ட்ரேடர் ஆர்வத்தை எப்படி எடுத்துன்னு வரலான்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிங்கை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில் நான் எவ்வளோ நேரத்தை ஒதுக்கணுன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா, காலையில் 9:15 மதியானம் 3:30 வரைக்கும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதும் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போகும்போது ஒரு போருக்கு போகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேடிங் உள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்கள் உங்களோட சிஸ்டம் எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன உங்களோட பொசிஷனை நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து உங்களோட மார்ஜினை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்தா உங்களோட லிக்விட்டை மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணணும். இந்த 4 விஷயம் நீங்கள் ஒரு போருக்கு போகும்போது நீங்கள் எப்படி ஒரு கவசம் மாதிரி போவீங்க, கவசம் அணிந்து போவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயத்தை சரி பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, இந்த பொறுத்து கூட எல்லாம் மாறுபடும். நீங்கள் ட்ரேடிங் உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனிக்கணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கீங்கன்றது டெய்லியும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ட்ரேடிங் உள்ளே போகும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரி பார்க்க முன்னாடி நீங்கள் உங்கள் சிஸ்டம் இருக்கணும், ஆர் மொபைல் ஃபோனு ஆர் டேப்லெட்டு ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் அதில் அதோட சார்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைசிங்கில் டெக்னிக்கல் அனலைசிங்கை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் டெய்லியும் பார்க்க சொல்லியிருந்தா தெரியுங்களா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருந்த டைமு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்றதை கண்டுபிடிச்சி இப்போ நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணணும். இதே நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணினே இருக்கணும். அதே நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸை அடிக்கடி செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போனா ஒரு முறை போய் நீங்கள் செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் லீவ் எடுத்துக்கலாம். அந்த லீவ் எடுத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிஸ்க் மேனேஜை பற்றி தெரிஞ்சுருந்துக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தெரிஞ்சு நான் எத்தனை நாள் லீவ் எடுக்கலாம், நான் எவ்வளோ ப்ராஃபிட் நான் பண்ண போன்றது தெரிஞ்சுன்னு இருக்கணும். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக உள்ளே வரீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை. எப்படின்னா பார்த்தா 20,000 50,000 ₹1,00,000 எனக்கு மாதந்தோறும் வருவது அது மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வைஸாக நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ₹10,000 வச்சுருக்கீங்க. அந்த ₹10,000 பார்த்தீங்கன்னா 30% லாபம் பெறுறீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா ₹3,000 தான் உங்களுக்கு லாபம் பெறுவீங்க. எவ்வளோ? ₹3,000 தான். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1,00,000 கேபிட்டல் வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் இப்போ ₹1,00,000 இருக்குன்னா அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 1% எவ்வளோ 1% இது பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹10,000. ஓகேங்களா? லாபம். ஓகேங்களா? 1% நீங்கள் இது பண்ணிங்கன்னா இப்போ 1,00,000க்கு 1%னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ₹10,000 லாபம். அது 2%னா ₹20,000 லாபம். ஓகேங்களா? அதே தான். ஆனால் நீங்கள் ₹10,000 வச்சு முதலீடு பண்ணிங்கன்னா 30% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இது மார்ஜின் வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணுவீங்க? ₹3,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களோட பொசிஷனை நீங்கள் உங்களோட ஹை ரிஸ்க் பொசிஷனை நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை பெறலாம். அதே நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் முடுக்க இருந்தாலும் உங்களுக்கு கம்பல்சரி லாஸ் தான் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்த்தாச்சு. டைமும் அண்டு பார்த்தீங்கன்னா
மணியை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெருசு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா தான் உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். அதுக்குள்ள வீடியோ நான் தனியாக போடுறேன், ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக் அது. அதை வந்து ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அது கரெக்டாக நீங்கள் பண்ண முடியும். இது கூட வீடியோவில் நம்ம இவ்வளோ தான் நண்பா. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ நீங்களுக்கு வந்து என்னோட கம்யூனிட்டி டேப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் நான் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பேன். ஜஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ வந்து கற்றுன்னு இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஓகே நண்பா, டேக் கேர் அண்ட் குட் பை.